ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை கோத்திரனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. சுரனே புல்மீது அமிர்ந்து கழுதவனே, புல்மீது அமிர்ந்து கழுதவனை, புல்மீது அமிர்ந்து கழுதவனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை, மோனரை நோர் படையே நினைதோற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. தவனே வானோர்களும் வந்தடி பணிபவனே, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, மந்தய கானந்த மாட்சியளி துணை, மந்தய கானந்த மாட்சியளி துணை, வாழவர என்னும் ஞான குணனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. தேவாலய ஆசீர்வாதத்தை துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய். வாசனுக்காக பராபரவஸ்து, வாசனுக்காக பராபரவஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிரேசு, நேசகுமாரன்
ஸ்தோத்திரிப்பதற்கு சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பத்தாம் அதிகாரம் 22-23. தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. இயேசு தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்திலே தேவன் உலாய் வருகின்றார். அதற்காக ஆண்டவர் ஸ்தாபித்திருக்கிறார். எதற்காக ஸ்தாபித்திருக்கிறார்? நம் தேவனாயிருந்து நாம் அவர் ஜனங்களாய் இருப்பதற்காக தேவன் இந்த இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இவத்திலே உலாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். வாசமுள்ள ஸ்தலம், வாசஸ்தலம் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பரலோகத்தின் பெரும் சத்தத்தை கேட்டேன், மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய திருச்சித்தத்தையும் கற்பனைகளை பணிவாய் கை கொண்டு ஒரு வாழ்நாளெல்லாம் அவரிடப்படி நடந்து கொள்வாயா. ஆண்டுடைய நாளின் ஆராதனையிலும் சிறப்பாக திருவிருந்திலும் உடன் கிறிஸ்தவரோடு சேர்ந்து பங்கு பெற வாக்கு கொடுக்கிறாயா. ஜெபிப்பதிலும் திருமறை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் உண்மையாயிருக்க வாக்கு கொடுக்கிறாயா. உன் நிலைமைக்கு ஏற்ப திருப்பணிக்கென கொடுக்க வாக்கு கொடுக்கிறாயா. சிலுவையில் அறையுண்டு உயிர் தொடர்ந்த கிறிஸ்துவின் விசுவாச அறிக்கையிடுவதும் உன் வாழ்நாளெல்லாம் சொல்லிலும் செயலும் ஒரு சாட்சியாயிருப்பதும் கடமை என்று ஒப்புக்கொடுக்கிறாயா. பிரியமானவர்களே, ஒரே ரட்சகரான கிறிஸ்து மூலமாய் கடவுளின் விசுவாச அறிக்கையிட்டு அவர் கீழ்ப்படியவும் மக்களோடு ஐக்கியமாய் வாழவும் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வாக்கு கொடுத்தவர்களை நிறைவேற்றுவதற்கு பசுதாயங்களை பலப்படுத்தும்படி முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். நான் சொல்ற ஜெபத்தை சொல்லினால சொல்லுங்க. கடவுளே, என் இறைவனே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவே, நான் என்னுடையவன் அல்ல, உம்முடையவன். ஒரு பேரருளை சார்ந்து உம்முடைய பிள்ளையாக என் வாழ்நாளெல்லாம் உண்மையோடு நேசிக்கவும் சேவிக்கவும் நான் என்னையே அர்ப்பணம் செய்கிறேன். ஆமென். 10ஆம் பக்கத்தில் உள்ள 11ஆம் பக்கத்தில் உள்ள ஆவி அருள்வே சுவாமி என்ற பாடலை நாம் ஜெப பாடலாக பாடுவோம். Ave
எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் பரமபிதாவே, பரிசுத்த ஞான ஸ்நானத்தால் இந்த பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தில் ஏற்றுக் கொண்டீரே. பரிசுத்த ஆவியால் இவர்களை விசுவாசம் தலைநிறுத்தியர்களும் ஞானம், உணர்வு, ஆலோசனை, வல்லமை, அறிவு, ஆண்டவர் பயப்படுகிற பயம் ஆகிய ஆவியின் பல்பல பேரொரு வரங்களை நாள்தோறும் இவர்களை பெருகை செய்யும். இத்தீஜீவனுக்கு இவர்களை நெருக்கத்தால் பாதுகாத்தரணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த பிள்ளை அசோக், இந்த பிள்ளை ஜெரோனி உடையவனாய் நிலைத்திருக்கும் நித்திராய் செயல்படும் நாள்தோறும் பரிசுத்தாய் பெருகும் பரம கிருபையால் இவனை பலப்படுத்தியருளும். இரண்டு மூன்று பேர்